திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம கழற்றறிவார் நாயனாருடைய வரலாறு தெரிஞ்சுக்கலாமா? சேர நாடான கொடுங்கோளூர் அப்படின்ற ஒரு ஊர்ல சேர மன்னர் பரம்பரையில பெருமா கோதையார் பிறந்தார். சேர மன்னர்களுக்கு கோதை அப்படின்ற ஒரு பெயரும் இருக்கு. அதனால அவங்க ஆட்சி செஞ்ச அந்த கொடுங்கோளூருக்கு மாக்கோதை அப்படின்ற ஒரு சிறப்பு பெயரும் இருக்கு. பெருமா கோதையார் வளர வளர சிவபெருமான் மேல் வச்சிருந்த பக்தியும் வளர்ந்துக்கிட்டே வருது. அவர் இளவரசர் பருவம் வந்ததும் அவருக்கு ஆட்சி பொறுப்பு மேலாம் விருப்பம் இல்லை. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, பக்கத்தில் இருக்கிற திருவஞ்சைகளத்துக்கு போய் அங்கே இருக்கிற சிவன் கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு மாளிகையை கட்டி அதிலே தங்கி இருக்கிறாரு. தினம் அதிகாலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நேற்று நிறையா திருநீரிட்டு நந்தவனத்துக்கு போய் பூக்கள் எல்லாம் பறிச்சிட்டு வந்து அழகாக கட்டி சிவபெருமானுக்கு சாத்தி அழகு பார்ப்பாரு. அது மட்டும் இல்லாமல் கோவில் சுத்தம் பண்ணுற வேலையிலேருந்து எல்லா வேலையும் அவரே செய்கிறாரு. இப்படி சந்தோஷமாக சிவதொண்டு செஞ்சிட்டு இருந்த அந்த நேரத்தில் சேர நாட்டை ஆண்டுகிட்டு இருந்த செங்கோற்புரையன் அப்படின்ற மன்னன் ஆட்சி பொறுப்பு நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவராகவே அந்த ஆட்சி பொறுப்பை விட்டுட்டு காட்டுக்கு போயிட்டாரு தவம் பண்ணுறதுக்கு. அப்போ அந்த நாட்டை ஆட்சி செய்யறதுக்கு ஒரு ராஜா வேணும்ல. அதனால் அமைச்சர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஆலோசித்து இனி இந்த ஆட்சி பொறுப்பை பெருமா கோதையார் தான் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி திருவஞ்சைகளத்துக்கு வராங்க. அங்கே வந்து பெருமா கோதையாரை பார்க்குறாங்க. பார்த்து நடந்த விவரத்தை எல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் தான் இந்த ஆட்சி பொறுப்பு ஏற்றுக்கணும், இது உங்கள் கடமை, வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஆனால் பெருமா கோதையாருக்கு ஆட்சி பொறுப்புலலாம் விருப்பமே இல்லை. சிவதொண்டு செய்யறதுக்கு தான் விருப்பம். இருந்தாலும் உங்கள் கடமை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொன்னதுனால சரி சிவபெருமான்கிட்டே போய் நம்ம கேட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் முன்னாடி போய் நின்று, இறைவா எனக்கு ஆட்சி பொறுப்பை பற்றி எதுவுமே தெரியாதே, நான் எப்படி ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கிட்டு நான் வந்து அரசாட்சி பண்ணுவேன்? அது இல்லாமல் அரசாட்சி பண்ண போகும்போது நான் செய்ய வேண்டிய இந்த சிவதொண்டு வந்து செய்ய முடியாமல் போயிடுமோன்னு வேற எனக்கு பயமாக இருக்குது அப்படிலாம் சொல்லும்போது சிவபெருமான், நீ கவலைப்படாத, உனக்கு எல்லாமே தெரிகிற அந்த வல்லமையும் நான் உனக்கு தரேன். யார் என்ன நினைக்கிறாங்களோ அது எல்லாமே உனக்கு தெரியும். அதாவது கழற்றி அறிதல் உனக்கு தெரிய வைக்கிறேன் நான். நீ ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்க, சிறப்பாக அரசாட்சி பண்ணு, எனக்கு செய்ய வேண்டிய பூஜையும் நீ சிறப்பாக பண்ணுவ, நீ கவலைப்படாத அப்படின்னு சிவபெருமான் சொன்னதுனால பெருமா கோதையார் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்க ஒத்துக்கிறாரு. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிற அந்த சக்தி அவருக்கு வந்ததுனால தான் பெருமா கோதையாருக்கு கழற்றறிவார் அப்படின்ற பேரே வந்தது. அது மட்டும் இல்லாமல் அவர் சேர மன்னர் அப்படிங்கிறதுனால சேரமான் பெருமாள் அப்படின்ற ஒரு பேரும் அவருக்கு இருக்கு. அப்போ அவருக்கு மொத்தம் 3 பேர்: பெருமா கோதையார், கழற்றறிவார், சேரமான் பெருமான். கழற்றறிவார் நாயனார் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கிறேன்னு சொன்னதுனால அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி அரசாட்சி பொறுப்பை கொடுத்துட்றாங்க. அன்னைக்கு அவர் கோயிலுக்கு போய் சாமியை வணங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறாரு. அப்படி அவர் கோயிலுக்கு போயிட்டு வர வழியில் ஒரு வண்ணான் வந்து ஒவ்வொரு மண்ணை தலையில் சுமந்துட்டு வராரு. அப்போ சோடு மழை பெஞ்சதுனால அந்த ஒவ்வொரு மண் எல்லாம் கரைஞ்சி அவர் உடம்பெல்லாம் அப்படியே ஒழுகி போய் இருந்தது. அப்போ பார்க்கறதுக்கு வெள்ளையாக இருந்தது உடம்பு. அவரை பார்த்த உடனே சேரமான் பெருமானுக்கு எப்படி தோணுச்சுன்னா, சிவனடியார் வர்றார் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த யானை மேலேருந்து இறங்கி வந்து அவரை வணங்குறாங்க. வண்ணனுக்கும் ஒரு அதிர்ச்சியாக இருக்கு. உடனே வண்ணான் மன்னரை பார்த்து, மன்னா என்னை யாரு நினச்சிக்கிட்டீங்க? நான் அடி வண்ணான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சேர மன்னன், நான் அடி சேரன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்களை வணங்கினது ஒன்றும் தப்பே இல்லைங்க, உங்களை பார்த்ததுமே சிவனடியார் ஞாபகம் எனக்கு வந்தது, அந்த ஞாபகம் வரத்துக்கு காரணமாக இருந்தது நீங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருப்பியும் ஏனை மேலே ஏறி நகரவளம் வந்து அரண்மனைக்கு வந்துட்டாரு. அவரு அந்த நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் அவ்வளோ அற்புதமாக அரசாட்சியும் நடத்திக்கிட்டு இருந்தார். சேரமான் பெருமான் வந்து சோழ மன்னன் பாண்டிய மன்னரோட ரொம்ப நட்பாக இருந்தார். அதனால சண்டையே கிடையாது. அமைதியாக மக்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் சிறப்பாக அரசாட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. சிற்றரசர்கள் எல்லாம் நிறைய பொண்ணும் பொருளும் சேரமான் பெருமான் நாயனார்கிட்ட கொடுத்துட்டு அவரை வணங்கிட்டு போகிறாங்க. இப்படி சிறப்பாக அரசாட்சி பண்ணாலும் தினம் அவர் நடராஜரை நினச்சி பூஜை பண்ணுவார். அப்படி சிவபூஜை பண்ணும் பொழுது நடராஜர் அவருக்கு சிலம்பொலியை கேட்க வைப்பார். அந்த சந்தோஷத்துலேயே அவர் ரொம்ப சந்தோஷமாக சிவபூஜை பண்ணுவார். அப்படி இருந்த அந்த சமயத்தில் பாண்டிய நாட்டில் இருக்கிற சிவபெருமானை போற்றி பாட்டு பாடுற பானபத்திரருக்கு காசு தேவைப்பட்டுச்சு. அவர் வறுமையில் வாரதை பொறுக்க முடியாத சொக்கநாத பெருமான் பானபத்திரருடைய கனவுல போய், உங்களுக்காக ஒரு திருமுகம் எழுதி வச்சிருக்கிறேன் நான் கோவிலில், நாளைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது அங்கே இருக்கும், அதை எடுத்துக்கிட்டு சேர நாட்டில் இருக்கிற சேரமான் பெருமாள்கிட்ட கொடுங்க, அந்த மன்னர் உங்களுக்கு வேணுங்கிற பொண்ணும் பொருளும் கொடுப்பாரு, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடறாரு. காலையில் எழுந்திரிச்ச உடனே பானபத்திரர் கோவிலுக்கு போய் கதவு திறந்து பார்த்தா சிவபெருமான் சொன்ன மாதிரியே மதிமலி புரசை மாட கூடல் அப்படின்ற தொடங்குற ஒரு பாடல் அடங்கிய திருமுகம் அங்கே இருக்கு.
அது பார்த்தது ரொம்ப சந்தோஷப்பட்டு இறைவனை வணங்கிட்டு பானபத்திரரும் அந்த திருமுகத்தை எடுத்து தலையில வச்சுக்கிட்டு சேர நாட்டை நோக்கி வராரு. பெருமான் சேரமான் பெருமாள் கனவுலையும் வந்து இது மாதிரி என்னை புகழ்ந்து பாட்டு பாடும் எனக்கு பிரியமான பானபத்திரருக்கு காசு தேவைப்பட்டுச்சு, அதனால அவர்கிட்ட ஒரு திருமுகத்தை எழுதி கொடுத்துருக்குறேன், அதை வாங்கிட்டு அவருக்கு தேவையான பொண்ணும் பொருளும் கொடுத்து சீக்கிரம் அனுப்பி வையின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு. அதனால நம்ம சேரமான் பெருமாளும் எப்போ அவர் வருவாருன்னு அவருக்காக காத்துட்டு இருக்காரு. இப்ப பானபத்திரர் சேர நாட்டுக்கு வந்த செய்தி கேட்ட உடனே சேரமான் பெருமாளே போய் அவங்கள வரவேற்று அரண்மனைக்கு கூட்டிட்டு வராங்க. அப்ப பானபத்திரர் சிவபெருமான் கொடுத்த அந்த திருமுகத்தை சேரமான் பெருமாள் நாயனார்ட்ட கொடுக்கும் பொழுது அவர் அந்த திருமுகத்தை வாங்கி அப்படியே கண்ணுல ஒத்திக்கிட்டு தலையில வச்சு அப்படியே ஆடி பாடுறாரு. இறைவன் எனக்காக கொடுத்தாரு அப்படின்னு அவ்வளோ சந்தோஷம் அவருக்கு. சிவபெருமான் எழுதி கொடுத்த அந்த பாடல் தான் 11வது திருமுறையின் முதல் பாடல். இந்த திருமுகத்துல நீ சீக்கிரமே பொண்ணு பொருள்லாம் கொடுத்து அவங்கள அமுச்சு வை அப்படின்னு சிவபெருமான் எழுதி இருந்ததுனால கழற்றறிவார் நாயனார் தாமதிக்காம அவங்ககிட்ட வேலை செய்யற ஆளை கூப்பிட்டு இது வரைக்கும் நம்ம கருவூலத்திற்கு வந்திருக்கிற அந்த பொண்ணு பொருள் எல்லாத்தையும் மூட்டை கட்டி கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு. அவங்களும் அது மாதிரியே எல்லாம் மூட்டை கட்டி கொண்டு வந்து ராஜா முன்னாடி வச்சுட்டாங்க. இப்ப ராஜா வந்து பானபத்திரரை பார்த்து இங்க இருக்கிற பொண்ணு பொருள் அப்புறம் நிறைய யானைகள் குதிரைகள் பசுக்கள் அது மட்டும் இல்ல இந்த ராஜ்யமே உங்களுக்கு தான், எல்லாத்தையும் ஏத்துக்குங்க அப்படின்னு பணிவா கேட்கிறாரு. ஆனா பானபத்திரர் இல்ல சிவபெருமான் எனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் வாங்கிட்டு வர சொல்லி ஆணையிட்டு இருக்காரு, அதனால இந்த பொண்ணு பொருளும் எனக்கு போதும், உங்க ராஜ்யம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் சிவபெருமான் ஆணையிட்டு சொன்னாரு அப்படின்னு சொன்னதுனால கழற்றறிவார் நாயனாரால மறுக்க முடியல. சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பொருளை எல்லாம் யானை மேல குதிரை மேல எல்லாம் ஏத்தி கூட கொஞ்சம் ஆளும் துணைக்கி பானபத்திரர் கூட அனுப்பி வைக்கிறாங்க. பானபத்திரர் எடுத்துட்டு அவங்க நாட்டுக்கு போயிடுறாங்க. மக்களுக்கு எந்த குறையும் இல்லாம அரசாட்சி பண்ணிட்டு இருக்க நம்ம கழற்றறிவார் நாயனார் ஒரு நாள் சிவ பூஜை பண்றாரு. அவர் பூஜை பண்ணும் போதே அந்த சிலம்பொலி அவருக்கு கேட்கும்ல, அன்னைக்கு சிலம்பொலி கேட்கல. அதனால அவர் என்ன நினைக்கிறாருன்னா நம்ம பூஜையில தான் ஏதோ பிழை இருக்கு, அதனாலதான் நடராஜ பெருமான் இன்னைக்கு வந்து அவர் சிலம்பொலியே காட்டல, இதுக்கப்புறம் நம்ம உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாள் எடுத்து அப்படியே குத்திக்க போறாரு. உடனே நடராஜர் வந்து அவரோட சிலம்பொலியை கொஞ்சம் வேகமா ஒலிக்க செய்யறாரு. அதை கேட்டதுமே வாளெல்லாம் கீழே போட்டுட்டு இறைவா ஏன் இன்னைக்கு தாமதம், ஏன் என் பூஜைக்கு முன்னாடியே நீங்க வரல அப்படின்னு கேட்கும்பொழுது நடராஜர் சொல்றாரு, சிதம்பரத்துக்கு சுந்தரர் வந்திருந்தாரு, அவர் என்னை போற்றி தமிழ்ல பாட்டு பாடினாரு பாருங்க, அதை கேட்டது மெய் மறந்து அங்கேயே நின்றுட்டேன். அப்புறம் தான் ஞாபகம் வந்தது எனக்காக நீ வேற காத்துட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமா இங்க வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே கழற்றறிவார் நாயனாருக்கு சுந்தரரை பார்க்கணுன்னு ஆசை வந்துடுச்சு. சிவபெருமானையே மயக்கிற அளவுக்கு பாடன அவரை நம்ம போய் பார்த்து வணங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானை வணங்கிட்டு அங்கே ஆளுங்களை கூப்பிட்டு நாம் வந்து நெடுந்தூர பயணம் போகிறோம், அதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு சேரமான் பெருமாள் இங்கே சோழ நாட்டுக்கு வராரு. வர வழியில இருக்க சிவஸ்தலங்களை எல்லாம் வணங்கிட்டு சிதம்பரத்துக்கு வந்து நடராஜரை வணங்கும் பொழுது அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. அந்த சந்தோஷத்திலே பொன்வண்ண திருவந்தாதி என்னும் பிரபந்தத்தை திருக்களிற்றுப்படியின் கீழே நின்று பாடுறாரு. அவர் பாட பாட நடராஜ பெருமான் அவருடைய சிலம்பொலிய அவர் பாட்டுக்கேற்றவாறு அசைய வைக்கிறாரு. ரொம்ப சந்தோஷப்பட்ட சேரமான் பெருமாளும் அங்கே நடராஜர் வணங்கிட்டே கொஞ்ச நாள் தங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் சுந்தரர் ஞாபகம் வரவே அங்கேருந்து கிளம்பி போகிற வழியில் இருக்க சிவஸ்தலங்களை வணங்கிக்கிட்டே திருவாரூர் வராரு. அவர் வர சமயம் சுந்தரர் வந்து பக்கத்தில் இருக்கிற திருநாகை காரணத்துக்கு போய் அங்கே இருக்க சிவபெருமான்கிட்ட பொண்ணும் பொருளும் வேணும்னு பதிகம் பாடி பொண்ணும் பொருளும் வாங்கிட்டு வராரு. கழற்றறிவார் நாயனார் வர செய்தி சுந்தரருக்கு தெரிஞ்சவுடனே அவரே போய் எதிர்கொண்டு வரவேற்று கூட்டிட்டு வராரு. 2 பேரும் ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்குள்ள. ரொம்ப நாள் பழகின நண்பரை திருப்பி பார்த்தா எவ்வளோ சந்தோஷமோ அவ்வளோ சந்தோஷம். 2 பேரும் நேராக திருவாரூரில் இருக்கிற தியாகேச பெருமானை வணங்க போகிறாங்க. அங்கே சுந்தரர் முன்னிலையில் இறைவன் மீது மும்மணி கோவை பாடினாரு சேரமான் பெருமாள். 2 பேரும் சாமி கும்பிட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் கழற்றறிவார் நாயனாரை அவங்க வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அங்கே பறவை நாச்சியார் அவங்க 2 பேர்த்துக்கும் அவ்வளோ சிறப்பாக வரவேற்று அவங்களுக்கு செய்ய வேண்டிய பூஜையெல்லாம் செஞ்சு அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போடுறாங்க. இப்படி சேரமான் பெருமாளும் சுந்தரமூர்த்தி நாயனார் வீட்டிலே தங்கி இருந்துட்டு பக்கத்தில் இருக்க சிவஸ்தலங்களுக்கு எல்லாம் போய் வணங்கிட்டு வராரு. அப்போ சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு பாண்டிய நாட்டில் இருக்க சிவஸ்தலங்களை எல்லாம் பார்க்கணும்னு ஆசை வந்ததுனால தல யாத்திரை போறேன்னு சொல்றாரு. அதுக்கு கழற்றறிவார் நாயனாரும் நான் உங்களை பிரிஞ்சுலாம் இருக்க மாட்டேன், நானும் உங்க கூடயே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பியாரூரோட தல யாத்திரை கிளம்புறாரு. 2 பேரும் திருக்கீழ்வேலூர் அப்படின்ற சிவஸ்தலத்துக்கு போய் இறைவனை பணிந்து வணங்கிட்டு அப்புறம் அங்கிருந்து கிளம்பி திருநாகைப்பட்டினத்தில் திருக்காரோண கோவிலில் உள்ள சிவபெருமானை வணங்குறாங்க.
அப்ப சுந்தரர் அடியார்களது உள்ளம் உருக்கும் திருக்காரோணத்து இருப்பீரே என்னும் மகுடமுடைய திருப்பதிகத்தை பாடுறாரு. அப்புறம் அவரும் சேரமான் பெருமாளும் அங்கேருந்து கிளம்பி திருமறை காட்டுக்கு வராங்க. அங்கே வந்து கோயிலுக்கு முன்னாடி நிற்கும் பொழுது திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் அந்த கோவில் கதவு திறக்கிறதுக்கும் மூறத்துக்கும் பதிகம் பண்ணாங்கல்ல, அது ஞாபகத்துக்கு வருது. அப்போ திருஞான சம்பந்தரையும் திருநாவுக்கரசரையும் மனசில் நினச்சி வணங்கிட்டு யாழை பழித்தென்ன அப்படின்ற ஒரு திருப்பதிகத்தையும் பாடுறாரு. கடற்றறிவார் நாயனாரும் அவரு பாடின பொன் வண்ண அந்தாதியில் ஒரு பாடல் பாடி இறைவனை பணிந்து வணங்குறாங்க. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி வர வழியில் இருக்க சிவஸ்தலங்கள் எல்லாம் வணங்கிட்டு மதுரைக்கு வந்துடுறாங்க. இவங்க மதுரைக்கு வர செய்தியை பாண்டிய மன்னனுக்கு தெரிஞ்ச உடனே அவரே வந்து எதிர்கொண்டு வரவேற்று கூட்டிட்டு போறாரு. பாண்டிய மன்னனுடைய மகளை சோழ மன்னனுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்ததுனால அங்கே சோழ மன்னனும் இருக்காரு. அப்போ சேர மன்னன், சோழ மன்னன், பாண்டிய மன்னன் ஆகிய முடிவேந்தர்கள் 3 பேரும் அங்கே ஒன்றா இருக்காங்க. அங்கே இருந்துக்கிட்டு 3 பேரும் சேர்ந்து போய் மதுரையில் இருக்கிற சொக்குநாதரையும் மீனாட்சி அண்ணையும் வணங்கிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி திருப்பூவனம் போகிறாங்க. அங்கே இறைவனை வணங்கும் போது திருவுடையார் அப்படின்னு தொடங்கி பூவனம் மீதோ அப்படின்னு முடியும் ஒரு திருப்பதிகத்தை நம்பியாரூரர் பாடுறாரு. எல்லாரும் இறைவனை வணங்கிட்டு அங்கேயே கொஞ்ச நாள் தங்கி இருந்தாங்க. அப்புறம் அங்கிருந்து கிளம்பி எல்லாரும் மதுரைக்கு வந்துட்டாங்க. பாண்டிய மன்னனுடைய அரண்மனையில தங்கி இருந்துகிட்டே பக்கத்துல இருக்கிற திருவாய்ப்பூர், திருவேடகம், திருப்பரங்குன்றம் போன்ற சிவஸ்தலங்கள் எல்லாம் எல்லாரும் கும்பலா போய் தரிசனம் பண்ணிட்டு வராங்க அரண்மனைக்கு. அப்புறம் நம்பியாரூரர் வந்து பாண்டிய மன்னர்கிட்ட நான் பாண்டிய நாட்டு சிவஸ்தலங்களை எல்லாம் நான் பார்க்க போறேன், அதனால நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது பாண்டிய மன்னன் இவங்களுக்கு பயணத்துக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் செஞ்சு கொடுத்துட்டு அவங்கள வழி அனுப்பி வச்சுட்டு அரண்மனைக்கு வந்துடுறாரு. நம்பியாரூரரும் சேரமான் பெருமாள் நாயனாரும் மதுரையில் இருந்து கிளம்பி குற்றாலம், திருவிராமேஸ்வரம் போன்ற சிவஸ்தலங்களை எல்லாம் பதிகம் பாடி வணங்கிக்கிட்டே ராமேஸ்வரம் வராங்க. அங்கே இறைவனை வணங்கிட்டு அங்கே இருந்துட்டே ஈழ நாட்டில் உள்ள மாந்தோட்ட கேதாரத்தையும் மனசால நினைச்சு வணங்குறாரு நம்பியாரூரர். அப்புறம் அங்கிருந்து கிளம்பி திருச்சுழியல் அப்படின்ற ஒரு சிவஸ்தலத்துக்கு வராங்க. அங்கே கருக்குழியில் விழாமல் காப்பவரான சிவபெருமானை வணங்கி ஊனாய் உயிர் புகழாய் அப்படின்ட்டு தொடங்குற ஒரு திருப்பதிகத்தை நம்பியாரூரர் பாடுறாரு. அப்புறம் அங்கேயே கொஞ்ச நாள் 2 பேரும் தங்கி இருக்காங்க. அப்போ நம்பியாரூருடைய கனவுல சிவபெருமான் கையில் பொற்செண்டும் தலையில் சுழியமும் கொண்ட காளை வடிவில் காட்சி கொடுத்து நாம் இருப்பது காணப்பேர் அப்படின்னு சொல்லி மறைஞ்சிடறாரு. உடனே நம்பியாரூரர் அவர் கனவுல கண்டதை கழற்றறிவார் நாயனார்கிட்ட சொல்லும்பொழுது கழற்றறிவார் நாயனாரும் அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. வாங்க நம்ம கிளம்பி போகலாம் காணப்பேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கழற்றறிவார் நாயனாரும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் காளையார் கோவில் அப்படின்ற திருக்காணப்பேருக்கு வராங்க. இறைவனை பதிகம் பாடி வணங்கிட்டு அங்கேயே கொஞ்ச நாள் தங்கி இருக்காங்க. அப்புறம் அங்கிருந்து கிளம்பி திரிபுவன வாயில் அப்படின்ற ஒரு சிவஸ்தலத்துக்கு வந்து அங்க நம்பியாரூரர் சிந்தை நீ நினை என்னோடு அப்படின்ற தொடங்குற திருப்பதிகத்தை பாடி வணங்குறாங்க. அப்புறம் அந்த ஊர்ல இருந்துகிட்டு பக்கத்துல இருக்கிற சிவஸ்தலங்கள் எல்லாம் வணங்கிட்டு வராங்க. அப்புறம் அங்கிருந்து கிளம்பி வர வழியில இருக்க சிவஸ்தலங்கள் எல்லாம் வணங்கிக்கிட்டே இப்ப சோழ நாட்டுல இருக்கிற திருவாரூருக்கு வந்துட்டாங்க. தியாகேச பெருமானை போய் சந்தோஷமா 2 பேரும் வணங்கிட்டு நம்பியாரூருடைய வீட்டுல தங்கி இருக்காங்க. 2 பேரும் பூஜை காலங்கள் தோறும் தியாகேச பெருமானை போய் வணங்கிட்டு வராங்க. நம்பியாரூரரும் கழற்றறிவார் நாயனாரும் நிறைச்செண்டு வீசுதல், பரிச்செண்டு வீசுதல் ஆகிய விளையாட்டுகளை விரும்பி விளையாடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆட்டுக்கிடாக்களின் பாய்ச்சல், கோழிச்சண்டை, பறவைச்சண்டைன்னு நிறைய விளையாட்டெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷமாக அங்கேயே தங்கியிருக்காங்க. நம்பியாரூரை எப்போவுமே கழற்றறிவார் நாயனார் எங்கள் ஊருக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருந்ததுனால இப்போ நம்பியாரூரும் சரி வாங்க உங்கள் ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர நாட்டை நோக்கி போயிட்டுருக்காங்க. அடுத்தது என்னென்னு அடுத்த பதிவில் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.